பாதையில வாங்க, இந்த பாதையில வாங்க, அப்படி அழைத்து செல்லக்கூடிய தகுதி குருமாருக்கு உண்டு. என்ன சொல்றார் பாம்பாடி சித்தர்? ஆணை பெண்ணாக்குவேன், பெண்ணை ஆணாக்குவேன், இரும்பை துரும்பாக்குவேன், துரும்பை இரும்பாக்குவேன், 7 கடலையும் குடித்து ஏப்பம் விடுவேன், 8 மலைகளையும் வந்தாடுவேன். நாதனுக்கு சமமாக நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் எப்படிதானா அவனுக்கு சமமாக நாங்க வாழ்ந்து காட்டுவோம். அப்படியேப்பட்ட சித்த புருஷன் 11/3/2014 அன்றைக்கு ஜீவசமாதி ஆனாரு நம்ம கணக்கம்பட்டி ஐயா. அவர் ஜீவசமாதி ஆனதுக்கு பிறகு நிறைய மக்களுக்கு செய்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்ல லட்சக்கணக்கான மக்கள் அந்த சமாதியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்காங்க. அதே மாதிரி வருகிற மார்ச் மாதம் 11/3/2025 செவ்வாய்க்கிழமை அன்று மாசி மாதம் 27ஆம் நாள் நம்ம இடத்துல 9 மணிக்கு குரு பூஜை செய்ய இருக்கிறோம். அந்த 9 மணிக்கெல்லாம் நீங்க வந்துருங்க. அந்த 9 எல்லாத்துக்கும் பத்திரிகை தரப்படும். அந்த 9 மணியில ஐயாவுக்கு எல்லாரும் உங்க கையாலேயே சங்காபிஷேகம் செய்யலாம். ஐயாவுக்கு உங்க கையாலேயே சங்காபிஷேகம் செய்யலாம். பிறகு எப்படி காட்டலாம் தீபாவளி, அதுக்கப்புறம் அன்னதானம். இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஐயா ஜீவசமாதியான நாள்ல செய்யறோம். கணக்கன்பட்டியிலே ஐயா ஜீவசமாதியான புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு அவங்க செய்யறாங்க. அந்த புனர்பூச நட்சத்திரம் 9ஆம் தேதி வருது. கணக்கம்பட்டியில குரு பூஜை 9, நாம 11ஆம் தேதி செய்யறோம். கொஞ்சம் சிறப்பா செய்யலாம்னு இருக்கோம். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க செய்யலாம். நான் இங்க கோட் நம்பர் இருக்கு, இல்லை என்னுடைய நம்பர் எடுத்தீங்கன்னா கூகுள் பே, போன்பே எல்லாம் இருக்கு. இது வரைக்கும் நான் யாருக்கும் கேட்கல. ஏன்னா வர வர மக்கள் கூட்டம் அதிகமா வருது. நாம இன்னும் நிறைய செய்யணும்னு தோணுது எனக்கு. இன்னும் தினமும் ஒரு அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கூட மனசுல போயிட்டே இருக்கு. பார்ப்போம், நம்ம கூடிய விரைவில் அது செய்வோம். இந்த இடம் ஐயா சொன்ன மாதிரி இந்த இடம் ஒரு சொர்க்க பூமி. இது ஐயா சொல்லி வாழ்ந்த இடம், ஐயா சொல்லி வந்த சிலை எல்லாமே ஐயானுடைய பார்வையில் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த தன்மை ஏன்னா அவருடைய பாதத்துக்கு கீழே பல மகான்கள் கொடுத்த பொருட்கள் பூரா அவர் பாதத்துல கீழே இருக்கு. ஐயா கொடுத்த மந்திரக்கோள் அவர் கீழே இருக்கு. அவர் போட்ட புகையிலையா பல எலுமிச்சம்பழம் எல்லாமே இருக்கு. கொல்லிமலையில கொடுத்த பல மூலிகைகள் அங்க இருக்கு. நான் யாரால சயிச்சு நான் எதையுமே நான் வைத்துக் கொள்ளல, எல்லாமே அவர் பாதத்துல போட்டேன். என்கிட்ட கூட சொன்னாங்க எல்லாத்தையும் நீங்க பத்திரமா வைக்கலான்னு. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கன்னா இங்க ஐயாவை கும்பிடும் போது அவர் பாதத்தை தொட்டு விடும் போது எல்லா மகான்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் என்கிற நோக்கத்தோடு தான். நான் தனிப்பட்ட முறையில் சுயநலமாக நான் இருக்கணும் ஆசைப்படல. அவர் கொடுத்த மந்திரக்கோளால எத்தனையோ கெட்டது இருக்கும் பொழுது அந்த கெட்டது ஓடி இருக்கு. பேய் ஆடிக்கு வரும்போது அது ஒரு எலும்பு துண்டு இவ்வளவு பெருசு, அதை தலையில வைக்கும் போது எல்லாம் ஓடிடும். அந்த இதை அவர் பார்த்து வச்சிருக்கேன். அவர் உடம்பு பூரா பூசின திருநீர், சாக்கடையனுடைய திருநீர், எத்தனையோ பேர் கொடுத்த அவங்க பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. சந்தனம் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. அதனால உங்க மனசுல இந்த வருடம் 2025 இந்த அமாவாசை நாளிலே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட சக்திகள் அது உங்களை விட்டு அகன்று போகணும். நல்ல சிந்தனைகள் வளரணும், நல்லவர்கள் தொடர்பு ஏற்படணும், நற்சான்றனுடைய தொடர்பு உங்க வாழ்க்கையில சிறந்த அமைப்பை தேடித்தரும். அதனால் நற்சான்றனுடைய தொடர்பு ஏற்படும். உங்க பிள்ளைகள் நீங்க அனைவரும் நோய் நொடி இல்லாம பல ஆண்டுகள் வளரணும். எப்படியா கலந்துட்டோம்னா சாக வேண்டியதுதான். இதுதான் உலகத்தின் நீதி. ஆனால் சாகிற வரைக்கும் எப்படி வாழணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட கூட, அவர் படுத்தாரா படுத்து தூக்கத்திலே போயிட்டாரு. எங்க அப்பா அப்படிதான் போனார், தூக்கத்திலே போயிட்டாரு.